தனசேகர் அப்படிங்கிற யூடியூப் யூசர் பெட்டல் ஜிஎஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு கேட்டிருந்தாரு. இன்னைக்கான வீடியோல நாம அதை பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பெட்டல்ஜியஸ் என்ற பிரம்மாண்ட சிவப்பு சூரியன் பூமியில் இருந்து 640 ஒளியாண்டு தொலைவில் உள்ளது. பெட்டல்ஜியஸின் நிறத்தை முதலில் தொலமி ஹிப்போகிரஸ் என்று குறிப்பிட்டுள்ளார். பெட்டல்ஜியஸின் பிரகாசத்தில் ஏற்படும் மாற்றத்தை குறித்து 1836 சர் ஜான் ஹெர்சல் அவுட்லைன் ஆஃப் அஸ்ட்ரானமி என்ற நூலில் குறிப்பிட்டார். பெட்டல்ஜியஸ் வானத்தில் இருக்கும் 10வது பிரகாசமான சூரியன். இந்த சூரியனானது ஓரியன் கான்ஸ்டலேஷனில் இருப்பதால் இரவு நேர வானத்தில் இதனை எளிமையாக காண முடியும். அதிக அடர்த்தி கொண்ட சூரியன்கள் அதிக எரிபொருளை பயன்படுத்தி வேகமாக எரியக்கூடியது. இதனால் இது போன்ற பிரம்மாண்ட சூரியன்கள் சில மில்லியன் ஆண்டுகளே இருக்கும். நமது சூரியன் போன்ற அடர்த்தி கொண்ட சூரியன்களோ பில்லியன் வருடங்கள் நீடித்திருக்கும். 10 மில்லியன் வயதை கொண்ட பெட்டல்ஜியஸ் விரைவில் தனது காலத்தை முடிக்கப் போகிறது. இன்னும் சில மில்லியன் வருடங்களில் வெடித்து சூப்பர் நோவாவாக மாறிவிடும். சூப்பர் நோவாவாக இது மாறிய பிறகு காமா கதிர்களை பெரிய அளவில் வெளியிடும். நல்ல வேளையாக இது பூமியில் இருந்து மிக தொலைவில் இருப்பதால் அதனால் பூமிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. பெட்டல்ஜியஸ் நமது சூரியனை விட 1000 மடங்கு பெரியது. நமது சூரியன் இருக்கும் இடத்தில் இதனை வைத்தால் அது ஜூபிட்டர் வரை நீண்டிருக்கும். பெட்டல்ஜியஸ் நமது சூரியனை விட 20 முதல் 30 மடங்கு அதிக அடர்த்தி கொண்டது. மேலும் அதன் தட்பவெப்பம் 3200 டிகிரி செல்சியஸ், அதாவது நமது சூரியனை விட 60 மடங்கு அதிக வெப்பம் கொண்டது. பெட்டல்ஜியஸ் 1,00,000 மடங்கு நமது சூரியனை விட பிரகாசமானது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.